ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 4000க்கும் மேலே வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் உமன்ஸ் கேட்டகரிஸ்க்கு ஃபீஸே கிடையாது. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூன்னு எதுவுமே கிடையாதுங்க. டேரெக்டாக நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்தியன் ரயில்வேல சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் அப்படிங்கிறது ஜனவரி 27 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்ரெண்டிஸ்க்கான ஆள் எடுக்கக்கூடிய ஜாப் தான். இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சவுத் சென்ட்ரல் ரயில்வே சைடில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பண்ண முடியும். யாருன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதுவும் தமிழ்நாட்டில் முக்கியமாக வேலூரில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அதே போட்டிருக்காங்க. மற்ற இடத்துல உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வேலூர் சைடில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த வீடியோ இது பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது அவங்களும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதில் வேக்கன்சிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொத்தம் 4232 வேக்கன்சிஸ் மொத்தமாக இருக்குது. இதில் இந்த 4232 வேக்கன்சிஸையும் வகுப்புகள் வரியாக இவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏசி மெக்கானிக், இதுக்கு 143, ஏர் கண்டிஷனிங்க்கு 32, கார்பெண்டருக்கு 42. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே, அதாவது டீசல் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, அடுத்து இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்கு, எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியனுக்கு, பவர் மெயின்டெனன்ஸ்க்கு, ட்ரெயின் லைட்டிங்க்கு, ஃபிட்டருக்கு, மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள்க்கு, மிஷினிஸ்ட்டுக்கு, அதுக்கடுத்து மெக்கானிக் மிஷின் டூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு, மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ்க்கு, அதுக்கடுத்து பெயிண்டருக்கு, வெல்டருக்குன்னு கிட்டத்தட்ட 4232 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமான வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரீஷியனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிட்டருக்கு, அதுக்கப்புறம் இருக்கிறது வெல்டருக்கு. இந்த மூணுக்குமே நிறைய வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது கூடவே நீங்கள் எது ரிலேட்டடாக நீங்கள் ஜாப்க்கு இது பண்ணுறீங்களோ அதோட சர்டிஃபிகேட், அதாவது ஐடிஐ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்கக்கூடியது நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அது கூடவே இதில் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏசி மெக்கானிக் அப்படின்னா 10th பாஸ் பண்ணி நீங்கள் ஏசி ஐடிஐ மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேயே 50% மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே அதோட சர்டிஃபிகேட் ப்ளஸ் 50% மார்க்கோட நீங்கள் எலிஜிபிள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜுக்கு மினிமம் 15லேருந்து 24 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி, ஓபிசிக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் இந்த கேட்டகரியில், இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய கேட்டகரினா இந்த ஏஜ்லேருந்து இந்த வயசுலேருந்து, அதாவது இந்த இயர்லேருந்து இந்த இயர்க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறத அவங்க இதில் காமிச்சிருக்காங்க. அடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மார்க் பேஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணுறாங்க. இன்டர்வியூவோ இல்லை ரிட்டன் எக்ஸாமினேஷனோ எதுவுமே கிடையாது. சரிங்களா. ஃபீஸ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு 100 ரூபா அப்படிங்கிறது பே பண்ணுறாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயமுமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸி மெத்தடில் தான் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்காங்க. இதில் அதர் கண்டிஷன்ஸ் வர கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐடிஐ டிப்ளமோ இந்த மாதிரி முடிச்சுட்டு எத்தனையோ பேர் ஜாபே இல்லாமல் வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலூரில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தங்களுக்கு கூட யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.